நம்மை அழிக்கும் சுபாவங்கள். பேராசை. ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை கூடாது. அளவுக்கு மீறின, தகுதிக்கு மிஞ்சின பேராசை கொண்டால் அது கிடைக்காவிடில் ஏமாற்றம் உருவாகும். ஆசைப்படுவதில் அர்த்தமும் கிடைப்பவையாகவும் இருக்க வேண்டும். மூடத்தனமாக ஆசைப்படக்கூடாது. ஒரு மனிதன் 5 யானைகளை வளர்க்க ஆசைப்படுகிறான் என்றால் இதில் என்ன பயனுள்ளது? வீம்புக்கும் விருப்புக்கும் அடிமைப்பட்டு பயனற்ற காரியங்கள் மீது அதிக ஆசைப்பட்டு அடையாமல் விரக்தியாய் போவோரும் உண்டு. நாம் வாழும் நாட்கள் 80 வருடம் வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும். சாப்பிடுவதற்கு சத்தான நல்ல உணவு வேண்டும். உடுப்பதற்கு நல்ல உடை வேண்டும். நல்ல படிப்பு வேண்டும். நல்ல தொழில் வேண்டும். இது அடிப்படை வசதி சம்பந்தப்பட்ட சாதாரண ஆசைகள். ஆனால் 40 ரூம்கள் கொண்ட அரண்மனை போன்ற வீடு வேண்டும். ஒட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் கார் வேண்டும். 10,000 ஏக்கர் நிலம் வேண்டும். பேங்கில் கோடிக்கணக்கான பண சேமிப்பு வேண்டும் என்று நினைப்பது பேராசை. பேராசை நம்மை அழிக்கும். சிறிது காலம் வாழப்போகும் நாம் பேராசை கொண்டு வாழ்நாளை அழிப்பதை விட தேவையான காரியங்களில் ஆசைப்பட்டு அடைந்து திருப்தி அடைவது ஞானம். பேராசை கொண்டால் கிடைக்கவும் செய்யாது, இருப்பதும் பறிபோகும். ஆசைப்பட்டு அடிப்படை தேவைகளை நன்கிற பூர்த்தி செய்யலாம். வாழ்நாள் பூரா பேராசைகளை வளர்த்து கொண்டு ஏக்கத்துடன் இவ்வுலக வாழ்வை முடித்தால் வாழ்ந்துதான் பயன் என்ன? தேவையான எல்லா காரியத்துக்கும் பணம் வேண்டும். அளவுக்கு மீறிய பணம் வந்தால் பிரச்சனைகளும் உருவாகும். ஆக மனதுக்கு நிம்மதி வேண்டுமானால் பேராசை கொள்ளக்கூடாது. ஒரு புறம் அதிக கஷ்டப்பட்டு தொழில் புரிய வேண்டும். நியாயமாக சம்பாதித்த பணத்தை கொண்டு மறுபுறம் நன்கிற வாழ வேண்டும், திருப்தியுடன். இதுதான் இன்பம் கொடுக்கும் செழிந்த வாழ்க்கை. ஆசைப்பட்டு அடைந்து திருப்தி அடைவதுதான் புத்திசாலிக்கு அழகு. பேராசை ஒரு உயிர்கொல்லி, நம்மை நாமே அழிக்கும் முறை. ஆசை ஒரு மனிதனை உருவாக்கும், பேராசை ஒரு மனிதனை அழிக்கும்.